ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மத்தேயு 5:37. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களோடு இடைபடுகிறார். உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் யார் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவருக்கு முன்பாக ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்கட்டும். மிகவும் எளிதாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக, அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். வீண் கதைகளை பேசாமல் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எதிலும் ஆணையிடாதிருங்கள். உங்களுக்கு கேடு வராதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். கூட்டி குறைத்து சொல்வீர்களானால் சாத்தானுடன் சேர்ந்து பொய் சொல்லி நியாய தீர்ப்புக்கு உங்களை கொண்டு போய் விடும். ஆகவே பொய் சொல்லாதிருங்கள். உண்மையை பேசுவதால் கேட்கிறவர்களுக்கு மன கஷ்டம் வரலாம். அதற்காக உண்மை சொல்வதை விட்டு விடாதீர்கள். உண்மையை பேசுவோமானால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களாகிய நாம், ஜெபம் பண்ணுகிற நாம், வேதம் வாசிக்கிற நாம் உண்மையே பேசுவோம். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இனிமேல் உண்மையான வார்த்தைகளை பேசத்தக்கதாக எங்களை மன்னித்து எங்களுக்கு புது கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனுதின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து துன்மார்க்கமான தீய வழிகளை விட்டு விலகவும் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் உங்க அனுக்கிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கடந்த கால குற்றங்களை மன்னித்த நித்திய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மக்கள் அனைவரும் தங்கள் அனுதின கடமைகளில், சமூக வாழ்வில், குடும்ப உறவில், துன்மார்க்க செயல்களில் இருந்து விடுதலை பெற்று இரட்சிப்பில் கலிகூறவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் வழி நடத்துங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் பரிசுத்தாவியானவரின் ஆளுகை வேண்டுமாயும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தும், அதிகமான நண்பர்கள் மூலமாக வரும் ஆபத்தில் இருந்தும், தீய வழிகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். அப்பா, நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்துங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பண மோசடி செய்கிற ஒவ்வொருவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும்படியாகவும், மதக்கலவரத்தை தூண்டி நாட்டின் ஒற்றுமையை சீரழிக்க முயலும் எம்பி, எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்க உச்ச நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும்படியும், சிபிஐயால் விசாரிக்கப்பட்ட ஊழல் வழக்குகள் விரைவில் முடிவுக்கு வரும்படியும், சிறுபான்மை மக்களின் வீடுகளை இடிக்கும் அராஜகத்தை உச்ச நீதிமன்றம் தடுக்கவும், கனமழையால் பாதிப்புக்குள்ளான தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநில மக்களுக்கு தேவன் இறங்கும்படியும், ஜெர்மனியில் குற்றங்கள் முற்றிலும் ஒழியும்படியும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர் கர்த்தருக்கு சாட்சியாக வாழவும், பணித்தளங்களில் பரிசுத்தாவியானவரின் கிரியை நடப்பிக்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.